வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பயங்கரமான செய்திகள்லாம் வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. ஜியோ பாலிடிக்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு டிஃபென்ஸ் அப்டேட்லாம் கூட இன்னைக்கு சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் 12ஆம் தேதி இந்தியாவோட முப்படைகளும் ஒரு மேசிவான ஒரு எக்ஸசைஸ் போக்ரானில் நடத்த போறாங்க. இதை நேர்ல போய் பார்வையிட போறாரு அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. அதுவும் இந்த எக்ஸசைஸ்ல உள்நாட்டிலேயே தயாரிச்ச நம்மளோட வெப்பன் சிஸ்டம் எல்லாமே அங்க பயன்படுத்த போறாங்க. அதாவது ட்ரோன்ஸா இருக்கட்டும், இல்ல பினக்கா ராக்கெட் லான்ச்சஸா இருக்கட்டும், அர்ஜுனா டேங்க்ஸா இருக்கட்டும், தனுஷ் ஹவுசர்ஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த எக்ஸசைஸ்ல அடங்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேசிவான எக்ஸசைஸுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு திட்டங்களோட இந்தியா இதை பண்ணுவாங்களோன்ற ஒரு அச்சத்தில் இப்ப பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் என்ன பண்ணியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ஒட்டனமா இருக்கிற பாகிஸ்தானோட மிலிட்ரி கேம்ப் ஏரியாவுக்கு உடனடியாக போயிருக்காரு. அங்க போய் நம்ம எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கோம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கவுண்டர் பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கோம்னு மிகப்பெரிய ஒரு விசிட் அடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதுவும் கரெக்டா எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ராயிம் யார்கான் சொல்ற இந்த ட்ரைனிங் கேம்ப் ஏரியால இருந்து தான் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. கரெக்டா 450 கிலோமீட்டர் தூரம் தாங்க இந்த போக்ரான்ல இருந்து. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இந்த கேம்ப் இருக்கு. ஸோ இவர் இந்த அளவுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியா ஒருவேளை இந்த ட்ரைனிங் எக்ஸசைஸை வச்சு இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை திரும்பி பெறத்துக்கான ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடத்திடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் தான். இருந்தாலும் நாங்க ஃபுல்லா தயாரா இருக்கோம்ப்பா, ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் விட்டுருக்காரு. ஸோ இவர் இந்த செய்திகள் கண்ட உடனே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஆனா பாகிஸ்தானோட புதிய பிரதமரா இருக்காரு பாருங்க, ஷெபாஸ் ஷெரீஃப், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, எங்களோட நேவி தான் கண்டுபிடிக்க முடியல, தயவு செய்து இந்தியாவோட உதவியாவது நாடுவோம் அப்படின்னு அவர் ஒரு அப்ரூவல் கொடுத்திருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது சமீபத்தில் பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த சிந்த் ப்ரொவின்ஸ்ல இருக்க கேடி பண்டன்ற போர்ட்ல வந்து மீனவர்கள் அவங்க கப்பல் வந்து அப்படியே மூழ்கிடுச்சு. இதுல 45 பேர் வந்து இறந்துட்டதா அறிவிச்சிட்டாங்க. இதுல 15 பேரோட பாடிஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. பாகிஸ்தானோட நேவி எவ்வளவோ முயற்சிகள் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த முயற்சிகளுக்காக இப்ப வேற வழி இல்லப்பா, நம்ம இந்தியாவோட உதவிகளை கேட்டுப்போம் அப்படின்னு இப்ப ஷெபாஸ் ஷெரீஃப் வந்து இந்திய நேவி கிட்ட அவங்களோட பாடிஸ் கிடைக்கிற மாதிரி, அவங்களோட வாட்டர்ஸ் கிட்ட இருக்கா இல்லையா, இல்லை இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருக்கா அப்படின்னு தேடுறதுக்காக ஒரு அப்ரூவல் வந்து அவர் கொடுத்திருக்கா சொல்லப்படுது. ஆனா இது அதிகாரப்பூர்வமா இந்தியா தரப்புல இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் தகவல்கள் குறிப்பா பாகிஸ்தான் ஊடகங்கள் இதை சொல்லுது. இருந்தாலும் சமீபத்தில் வந்து இந்த டிடிபி சொல்லப்படுற இந்த பாகிஸ்தான்ல இருக்க தாலிபான்கள் இன்னும் மேசிவான ஒரு செட்பேக் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு கூட திடீர்னு இப்ப இந்த பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் இந்த விசிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா துராண்ட் லைன்ல இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துல 14 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க டிடிபினாலன்னு சொல்லப்படுது. ஸோ கொல்லப்பட்டிருக்காங்கன்னும் போது குறிப்பா அவங்க ஒரு முக்கியமான மலைப்பகுதிகள், 2 முக்கியமான மலைப்பகுதிகளை வந்து பாகிஸ்தான் வசம் இருந்தது, அந்த போஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் சொல்லுது. ஸோ இது அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தான் இன்னும் ஒத்துக்கல அப்படின்னாலும் இந்த சமூக ஊடகங்களில் வர காணொலிகளை வச்சு கண்டிப்பாக இந்த தாலிபான்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உள்நாட்டில் ஏன் இன்னும் இந்த டிடிபியை பற்றி அதுவும் குறிப்பாக யூஎன்ல கொண்டு வரல, அவங்க ஒரு பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்காங்க, ஏன் இன்னும் இந்த டிடிபியை பற்றி இன்னும் யூஎன்ல கொண்டு வரல, இன்னும் இந்த காஷ்மீர் பிரச்சனைகளே நீங்கள் சுட்டி காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு உள்நாட்டில் பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எனக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குன்றத தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா இந்த ஹமாஸ் காசா குறிப்பா இந்த இஸ்ரேலுக்குமான மோதல்கள் இருக்கு பாருங்க, இது ஒரு பெரிய பிரச்சனைகளா மாறும் அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் குறிப்பா சீனா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி
பயன்படுத்திக்கணும், அதே மாதிரி ஈரானும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்ன்ற நிறைய திட்டங்கள் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் இத்தனை மாத காலம் ஆயிடுச்சு, இன்னும் முழுசா முடிவடையல. ஆனால் சமீபத்தில் இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெட்டாயு ஜெர்மனியோட ஒரு முக்கியமான செய்தி ஊடகங்கிட்ட இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதாவது இதுவரைக்கும் நாங்க 13,000 பயங்கரவாதிகள், அதாவது இந்த ஹமாஸ் அமைப்போட பயங்கரவாதிகளை நாங்க கொண்டு இருக்கோம். ஸோ ஏர் ஸ்ட்ரைக் மூலமாவோ இல்ல கிரவுண்ட் ஸ்ட்ரைக் மூலமாவோ இந்த ஆபரேஷன் நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னு வெளிப்படையா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க முழுசா இந்த வெற்றியை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் வாரங்கள் தான் இருக்கு, பொறுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போதைக்கு இந்த போர் கிட்டத்தட்ட ஒரு கன்க்ளூஷன் ஃபேஸுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இந்த ஆபரேஷனை இஸ்ரேல் முடிச்சுப்பாங்க அப்படின்றதா நமக்கு தெரியுது. ஆனா இந்த பக்கம் ஹமாஸ் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, அவர் சொல்ற கருத்துக்கள் முழுக்க பொய், ஏதோ இந்த ஃபேக் விக்டரிஸ் காட்டுறாங்க, அதாவது ஏதோ வின் பண்ணிட்டதா இப்பவே அவங்க தெரிவிக்கிறாங்க இல்ல அப்படின்னு இப்ப ஹமாஸ் தரப்புல சொல்றாங்க. ஆனா பாலஸ்தீனத்தோட ஹெல்த் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 31,000 பேர் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை அவங்க தெரிவிக்கிறாங்க. இதுல எவ்வளவு சிவிலியன்ஸ் எவ்வளவு ஹமாஸ் மிலிட்டன்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த 31,000 பேர்ல 72% பெண்களும் குழந்தைகளும் தான் அப்படின்ற விஷயங்களை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பா இன்னும் ஒரு சில வாரங்கள் பெஞ்சமின் நெத்தாயு சொல்ற மாதிரி இந்த போர் ஒன்று கன்க்ளூஷனுக்கு வரும், இல்லை வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயங்களா மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் எக்ஸ்பர்ட் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் இதை பத்தின உங்களோட கருத்துக்களும் தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லலாம். இப்போ நம்ம முக்கியமான ஒரு தகவலுக்கு வருவோம். அதாவது இதுவரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்தியா நியூட்ரலா எப்படி ப்ளே பண்றாங்க, இதுல ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களோட பங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ஸோ இந்த அமெரிக்கா கொடுக்குற அழுத்தங்களை எப்படி இந்தியா இந்த கடந்த 2-3 வருஷமா சமாளிச்சிருக்காங்கன்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோங்க. ஆனா இப்ப பாருங்க, சிஎன்என்ல ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மாறுபட்டிருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. இதுல ஆரம்பத்தில் இந்த ஆப்ரேஷனை ரஷ்யா, அதாவது புட்டின் ஆர்டர் போட்டு தொடங்கினதுலேருந்து அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருந்தாங்களாம். கண்டிப்பாக இன்னும் ஒரு சில வாரங்களில் புட்டின் இந்த நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு அபாயகரமாக மாறத்துக்கான வாய்ப்புகளை அமைஞ்சிரும்ன்ற ஒரு பெரிய அச்சத்தில் அமெரிக்கா இருந்ததாகவும், ஸோ இதனால் கிட்டத்தட்ட டாக்டிக்கலாக என்னென்ன விஷயங்கள் இந்த நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்த கூடாதோ அத்தனை முயற்சிகளும் அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டாங்களாம். ஆனா ஏதோ ஒரு வகையில் இந்த நான் அலைடா இருக்கிற நாடுகள்கிட்டையும் அமெரிக்கா அவுட்ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க போய் இந்த முழக்கங்கள் வச்சிருக்காங்க, எப்படியாவது இந்த நியூக்ளியர் அட்டாக் ரஷ்யா பயன்படுத்துறதை தடுக்கணும் அப்படின்னு. அதனால இந்தியா இந்த விஷயங்கள், அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் இந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால இப்ப நேரடியா புட்டின் கிட்ட இந்த விஷயங்கள் பேசினால இதுவரைக்கும் ரஷ்யா நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தாம இருக்காங்க. அதாவது நேரடியா என்ன இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்குன்னா, யுஎஸ் அபிஷியல் பிரதமர் மோடி அவர்களோட அவுட்ரீச், வெளிப்படையா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ரஷ்யா கிட்ட விட்டது ஒரு வகையான ஒரு காரணம். ஸோ இதனால தான் நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தாம ரஷ்யா இருந்திருக்கலாம். இது மட்டும் இல்லாம குளோபலாவே நிறைய அழுத்தங்கள் கொடுத்திருக்காங்க. அதுவும் குளோபல் சவுத் மிகப்பெரிய லெவல்ல ரஷ்யாவுக்கு இந்த அழுத்தங்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. இது நீங்க சொல்லுங்க, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுவும் இப்ப பிரதமர் மோடி அவர்கள் ஓரளவுக்கு உலக தலைவர் அப்படின்னு தொடர்ந்து ஒரு ப்ரூவ் பண்ற ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த கான்ஃபிளிக்ட் ஏற்படும் போது உக்ரைன் கிட்டையும் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் போன்ல பேசினாரு, ரஷ்யா கூடயும் போன்ல பேசினாரு. ஸோ எப்படியாவது இந்த பிரச்சனைகளை டென்ஷனை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் இந்தியா மேற்கொண்டாங்கன்ற செய்திகள் அப்போ வந்தது. இது மட்டும் இல்லாம நேரடியா எஸ்சிஓ சமிட்ல உஸ்பெகிஸ்தான் போன வருஷம் நடக்கும்போது புட்டின் அவர்களை பார்த்து, இது போருக்கான காலம் கிடையாது, திஸ் இஸ் நாட் எரா ஆஃப் வார் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் சொன்ன வீடியோ செய்திகள்லாம் மிகப்பெரிய லெவல்ல பரவப்பட்டது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இப்ப கண்டிப்பா பிரதமர் மோடி அவர்களோட இந்த ஒரு கான்வர்சேஷன் ரஷ்யா கிட்ட பில்ட் பண்ண இந்த ராப்போ பயங்கரமான ஒரு இம்பாக்ட் உலக லெவல்ல கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மறுக்கவே முடியாதுங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரைசிஸ், நியூக்ளியர்
வெப்பன் பயன்படுத்துற அளவுக்கான ஒரு கிரைசிஸ்ல இருந்து இப்ப தடுத்து நிறுத்தி இருக்காரு பிரதமர் மோடின்னு ஒரு அமெரிக்க ஊடகம் CNN வந்து இப்படி ஒரு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதை நான் இன்னைக்கு வந்து முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இதுவரைக்கும் இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் அலைடா வந்து பிளே பண்றாங்க, எந்த பக்கமும் சாயாம அவங்களோட ஃபாரின் பாலிசியில அந்த அளவுக்கு ஒரு எசன்ஸ் இல்லாம தான் இருந்தது. ஆனா இப்ப இந்த நான் அலைடா இருந்தாலும் இப்போ இந்தியாவோட முக்கியத்துவம் வந்து இப்போ எல்லாருமே உணர்ந்திருக்காங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பா இந்த மாற்றம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் இது. ஆனா பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவோட வளர்ச்சிக்கும் இது உதவுச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதா அமையும். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இதோட நான் இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லாட்டி டைரக்டா நான் மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா உங்க மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.